சார் இப்போ கமெண்ட்ஸில் வந்து ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதில் முதல்ல வந்து ஒருத்தர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, என் தந்தை இறந்த பின்பு என் தாய் வந்து சொத்தை விற்றாங்க. அது வந்து என் தாயும் என் அக்காவும் தான் வந்து அதுக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. நாங்கள் 2 பேருமே ஆனால் வந்து மேஜர் தான், நானும் எங்கள் அக்காவும். எங்கள் அக்கா அம்மாவும் மட்டும்தான் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, நான் போடலை. இப்போ அந்த சொத்துக்கு கிளைம் கேட்டு நான் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறேன், இதில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார் சார். கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இதில் முக்கியமாக சொல்லப்போனால் ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 பிரகாரம் நம்ம பார்க்கும்போது அந்த வாரிசுதாரர்கள், வாரிசுன்னு பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறபடி 3 பேர். ஒன்று அவங்க தாய், 2வது அவங்க சகோதரி, 3வது இவர் இந்த 3 பேருமே அதுக்கு வந்து சம உரிமை கொண்டவர்கள். அதில் வந்து 3 பங்காக பிரித்து இவரோட பங்கை வந்து அவங்க அந்த 2 பேருக்கு விற்கிறதுக்கு ரைட்டே வரவே வராது. ஸோ அப்படி அவங்க இவர் இல்லாமல் இவங்க 2 பேர் பிரித்து மொத்தத்தையும் விற்றுருந்தாங்க அப்படின்னாலோ, இல்லை தனித்தனியாக விட்டாக விற்றுருந்தாலோ, அந்த பிரித்து விற்றதுலையும் இவருடைய பங்கை அவங்க விற்கிறதுக்கு உண்டான அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அப்படி விற்றிருந்தால் அந்த சேல்டீடை வந்து நல் அண்ட் வாய்ட், அது வந்து செல்லாத ஒரு விற்பனையாக அவர் மாற்ற முடியும், கண்டிப்பாக மாற்ற முடியும். அதனால் இவருக்கு சாதகமான தீர்ப்பு தான் அதிகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இவர் இது மட்டும் கிடையாது, இன்னும் இதை மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. இப்போ இவங்க 3 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இவங்களோட பாட்டி உயிரோடு இருந்தாங்கன்னா அந்த சொத்து வந்து பாட்டிக்கும் அந்த பங்கு வரும். ஸோ இப்போ இதில் அவங்க பாட்டி இல்லைன்றதை அசியூம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இதை எடுக்கிறோம். ஓகே, ஸோ அதனால் இதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. அதனால் முதல்ல லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்கணும். லீகல் ஏர் சர்டிஃபிகேட் தான் ரொம்ப இதில் ரொம்ப முக்கியமானது லீகல் ஏர் சர்டிஃபிகேட். லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டை வாங்கி அதில் உள்ள நபர்கள் எல்லாருக்கும் சம பங்காக போகும். அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற விற்பனையும் அதெல்லாம் செய்ய முடியும். சப்போஸ் இவங்க விற்றுருந்தாங்க அப்படின்னா பாகப்பிரிவினை வழக்கு வந்து போடலாம், பார்ட்டிஷன் சூட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பார்ட்டிஷன் சூட்டை ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் இவருடைய பங்கை கேட்கலாம். இல்லைன்னா ஒட்டுமொத்தமாகவே இது வந்து செல்லாத விற்பனை அப்படின்றத டிக்ளேர் பண்ண இவரால் முடியும். சார் இப்போ எனக்கு என்ன இன்னொரு கேள்வி வருது இதில் அப்படின்னா, இப்போ அவர் பாகப்பிரிவினை வேணும்னு வழக்கு போட்டிருக்கிறாரு, அவருக்கு சாதகமான தீர்ப்பு வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இது வாங்கினவர் அப்படிங்கிறவர் ஒரு விதத்தில் பாதிக்கப்படுறாருல்ல? கண்டிப்பாக வாங்கினவர் வந்து இந்த லீகல் ஹையரு மற்ற எல்லா விஷயங்களும் பார்த்து தான் வாங்கணும். சும்மா யாரோ ஒருத்தவங்க வந்து இருந்தாங்க, எனக்கு 40 வருஷம் பழக்கம், 50 வருஷம் பழக்கம், அவங்க அப்பாவை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும் அப்படின்லாம் வந்து வாங்குறது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் மூடத்தனம் தான் சொல்லுவேன். பக்காவாக ஒரு லாயர்கிட்ட கொடுத்து, அதை என்ரோல்டு அட்வொகேட்டுக்கிட்ட கொடுத்து இதை ஒரு பகுதியாக பிரித்து இது வந்து யாராருக்கு இது பாகம் உண்டு அப்படின்றத பார்த்து அந்த பாகத்தினை வச்சு அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து சேல்டீடை போட முடியும். அதை தவிர்த்து இந்த மாதிரி அறகுறையாக செய்கிறது எப்போதுமே வம்பு வழக்கில் தான் போய் நிற்கும். இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக பார்த்தா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் முடியலாம். மேல்முறையீடு அப்படின்னு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 வருஷம் 10 வருஷம் கூட ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இதை பார்த்து வாங்கணும். இதுலேயே வந்து அவர் சொல்ல வரும்போது, ஒருவேளை அவங்க கணவர் வந்து அவரோட மனைவிக்கு இந்த பத்திரத்தில் எழுதி வச்சிருந்து அவங்க விற்றுருந்தா தாராளமாக, அதாவது ஒருத்தவங்க சுயமாக சம்பாரித்த சொத்து இருக்குது, அந்த சொத்தை வந்து மனைவி பேரில் எழுதி மனைவி விற்றாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மகன் வந்து கேட்க முடியாது. ஸோ அவங்க வந்து யார் பேர்லையும் எழுதி வைக்காமல் இறந்து போனால் தான் இந்த இடத்துல இது அப்ளிகபிள் ஆகுமே தவிர, மற்றபடி இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு எழுதுனதுக்கு அப்புறமா இவர் வந்து உரிமை கோர்றதுக்கு எந்த இடத்துலையும் ஒரு இதே வராது. மேலும் இதை மாதிரி வேறு ஏதாவது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.